வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா 10 நாள் வரைக்குமே நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். நல்லா இதை வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாங்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டினதோட அளவு பார்த்திங்கன்னா இந்த கப்பால் நான் 3 கப் அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் வந்து மாங்காயை கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அதுக்கு தகுந்த அளவு இனிப்பு சேர்க்க முடியும். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு இந்த மாங்காய் துண்டுகள் இருந்துச்சு. இப்போ நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண குக்கிங் ஆயில் கூட சேர்த்து செய்யலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இதில் சேர்த்துக்குவோம். மாங்காயை சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கிட்டு செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குவோம். நல்ல மாங்காயை எண்ணெயில் இது போல் வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தோல் நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடையெல்லாம் போகணும். அதுக்காக ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்த்துடக்கூடாது. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு வெந்து வந்துடும் மாங்காய். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாங்காய் வெந்து நல்லா சாஃப்டாகிட்டு பாருங்கள். அதே போல் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் 3 நிமிஷம் மூடி வச்சப்போ இடையில ஒரு 2 தடவை கலந்து விட்டுக்கிட்டேன். அதே போல் இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இனிப்பு சேர்க்கணும் நம்ம. நான் இன்றைக்கி இந்த கப்பால் 3 கப்பு மாங்காய் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லமாக இருந்தாலும் இடிச்சிட்டு இது போல் நீங்கள் அளந்து எடுத்துக்குங்க. ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இலகி வர மாதிரி இருக்கும். திரும்பவும் நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா அது ஒரு ஜாம் பதத்துக்கு வரும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாங்காய் கூட சேர்ந்து நல்லா ஒரு ஷைனிங்கான பக்குவம் வரும். அந்த பக்குவம் வரைக்கும் நம்ம வச்சு கிண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் மாங்காய் பார்த்திங்கன்னா பச்சடி நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. அதனால் நல்லா வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிங்க. இந்த அளவு பக்குவம் வரணும். இது வரைக்கும் கிண்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. அந்த இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாங்காய் பச்சடியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.